Hello. Hi. Am I audible? Can you give me some reactions if I'm audible? I'm just trying to load the page once again. Okay, great. So I hope you're all ready. Some of you have joined. If you are here, just send me hi, good evening. It'll be great to get some responses. Superb. So let's wait for everyone to join. I mean, in the meantime, நான் just start off பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த லைவ் எதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்து வந்திருப்பீங்க. And of course it's Friday and I believe that like you're all not Friday, basically it's Wednesday, but then we have a holiday mood. So எனக்கு அப்படியுமே ஃப்ரைடே மாதிரி தான் இருக்கும் எப்போ ஹாலிடே வந்துச்சு அப்படின்னா. Then tomorrow we have a holiday. So yes, அதுக்கு முன்னாடி I thought I'll just take you through some English topics. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 tips for effective communication. எஃபெக்டிவாக சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் பெட்டராக நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 டிப்ஸ் இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த 6 விஷயம் நான் பண்ணிட்டாலே மெஜாரிட்டி ஆஃப் மை கம்யூனிகேஷன் எரர்ஸை வந்து நான் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஐ ஹோப் தட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ வித்வுட் ஃபர்தர் அடியூ ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் டாபிக், ஓகேங்களா? ஸோ சின்ன லைவ் தான், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கும் வந்துட்டு டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் when it comes to communication is you have to be specific to the topic and never get distracted away. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், அதே சமயம் கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம எப்போயுமே நம்ம மைண்டில் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறேன். இப்போ நான் வந்துட்டு லெட்ஸே உங்ககிட்ட வந்துட்டு இப்போது நான் வந்து நேற்று பார்த்த கிரிக்கெட் மேட்ச் பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னா அதை பற்றி தான் நான் கரெக்டாக பேசணும். அதே மாதிரி அதில் இப்போ நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டிங் பற்றி தான் நான் பேசணும். அப்போ கிரிக்கெட் மேட்ச் பற்றி பேசக்கூடாது, இல்லைங்களா? நம்ம பேசிகிட்டு இருக்கிற கான்டெக்ட்லேருந்து வெளியே போகக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஆர் focusing on the right thing that you're going to say and be specific about it. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அது ஃபோக்கஸ் கரெக்டாக என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோமோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணவும் கற்றுக்கணும். அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம வந்து பேச கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஆல்வேஸ் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டு த கான்டெக்ட் தட் யூ ஆர் சேயிங். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வந்துட்டு இப்போது வீட்டிலலாம் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம ஜஸ்ட் மொபைல் நோண்டிகிட்டே இப்படி பேசிகிட்டு இருப்போம். நம்ம வேறு எங்கேயோ ஒரு விஷயம் வேறு யார்ட்டோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை வேறு ஏதோ விஷயத்தில் எங்கேஜ் இருப்போம், இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். இப்படி அப்போ வந்து நம்மக்கிட்ட மம்மி வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா பாதி தான் நம்ம காதிலே விழும், இல்லைங்களா? ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் வே மட்டும் கிடையாது. ஸோ இட்ஸ் போத் வேஸ். யூ ஹேவ் டு பி அன் ஆக்டிவ் லிசனர், அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு பி அன் ஆக்டிவ் ஸ்பீக்கர். ஸோ கேட்கும்போது கரெக்டாக நம்ம வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நான் இப்போ நடுவில் வேறு ஏதாவது வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது ஃபோனோ வந்துச்சு, இல்லை வேறு யார்ட்டாவது டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் விசிபிளாக தெரிஞ்சிடும், இல்லைங்களா? ஸோ யூ ஷுட் நெவர் எவர் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கான்டெக்ட் ஆஃப் த டாபிக் தட் யூர் சேயிங், ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா டுமாரோ வி ஹாவ் அ மீட்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கும் tomorrow we have a meeting at 3 p.m. In the conference room. Make sure the entire team is available for the connect and we'll also discuss about a little bit about the entire quarter. இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 3 மணிக்கு தான் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் மீட்டிங், டீமே வேணும். அட் த சேம் டைம் நம்ம இந்த குவார்ட்டரில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் நான் சொல்லிட்டேன், இல்லைங்களா? இந்த குவார்ட்டர் பற்றி தான் பேச போகிறோம், இல்லை இந்த லாஸ்ட் 2 monthsோட விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறேன். இந்த மாதிரி லெவல் ஆஃப் டீட்டெயிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் திங்ஸ் கிளியர்லி அண்ட் ஸ்பெசிஃபிக்லி. ஸ்பெசிஃபிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தட் யூர் டெலிவரிங். நம்பர்ஸோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை ஃபேக்ட்ஸோ சொல்லும் போது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஓகே? ஸோ இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப். இது வந்து இது கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களுடைய ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது, ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம், அது பண்ணாமல் போகிற விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பத்தி.
ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஆர் பீங் எம்பத்தட்டிக் வென் இட் கம்ஸ் டு கம்யூனிகேஷன். இப்போது ஒருத்தர்னால ரொம்ப சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போது ஒருத்தர்னால நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சாரி என்னால் வர முடியல, கரெக்ட் டைமுக்கு வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆஃபீஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் வேற ஒரு விஷயமா எடுத்தோடனே என்னப்பா இப்படி பண்ணிட்டு சொன்னால் கேட்க மாட்டியா, வரணும்ல, எப்பயுமே கரெக்ட், இப்போ லேட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி, இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தா இட் வில் நெவர் பி எம்பத்தட்டிக் அட் ஆல். ஓகேங்களா? எம்பத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தங்களோட இமோஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா நம்ம எடுத்தோன்னா அச்சோ கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் சிம்பத்தி. ஓகேங்களா? எம்பத்தினா அது கிடையாது, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது. அதாவது அச்சோ கீழே விழுந்துட்டாரு, நம்ம போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும், ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், இட் மஸ்ட் பி எம்பாரசிங் ஃபார் யூ, இட் மஸ்ட் பி லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் யூ, ஐ ஓகே அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் விழுந்தது அடிபட்டிருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட் கேட்கணும், ஐ ஓகே. அப்போ அவர் வந்து சிரிச்சுட்டே இல்லைப்பா ஜஸ்ட்டு கொஞ்சம் இதுதான், மற்றபடி எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குங்கிறது அவர் சொல்லலினாலும் அவர் ஃபேஸில் தெரியும், எல்லாத்துக்கு முன்னாடி டக்குன்னு விழுந்துட்டோமே அப்படிங்கும்போதோ, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது அந்த ஒரு எம்பாரசிங். அப்போ வந்து இட்ஸ் ஓகே, ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், இட் மஸ்ட் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ, பட் டோன்ட் வரி, ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும். இப்போ ஒருத்தங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, லீவ் லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து அந்த ஜட்ஜ் பண்ணுறதை விட மேனோ வாட் ஹேப்பன், மேனோ வை யூ கேம் லேட் டுடே அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வர வழியில் ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சு, that's okay, it happens, so I hope everything is all right with you அப்படின்னு நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து அந்த விஷயத்தை கடந்து வேற விஷயத்தை நம்ம பேசலாம். இன் சச் கேசஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ அண்ட் லெட் மீ நோ. அப்போ நம்மக்கிட்ட சொன்ன மாதிரியும் ஆச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு, நம்ம உடனே வந்து எம்பத்தைஸ் பண்ணணும், அவங்களோட இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை நம்ம வேர்பலாக எப்படி வார்த்தையால் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு சில யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் தட் யூ ஹேவ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது. அதே மாதிரி சிமிலராக இட் சவுண்ட்ஸ் லைக் இட் வாஸ் அ டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் மஸ்ட் ஹேவ் பீன் அ லிட்டில் டிஃபிகல்ட் for you, I can only imagine how difficult it must be. கஷ்டமாக இருந்திருக்குங்கிறது தான் நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், பட் தென் வில் சி வாட் வீ கேன் டூ, அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் இருக்குது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ரிலேட் வித் யூ, இட் மஸ்ட் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ, ஐ கேன் ஒன்லி இமேஜின். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ that's how you verbally express empathy through communication. ஏன்னா இப்போ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஃபர்மேஷன் ட்ரேட் மட்டும் கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் பில்டிங் எஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்போ ஸ்ட்ராங் ஆகும்? இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது எஃபெக்டிவாக பண்ணால் மட்டும்தான் இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் அக்ரி வித் தட், ரைட்? குட் ஈவினிங். I believe a lot of people have joined, and I believe you are following my points, and ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? If you have any questions also feel free to comment. ஸோ நெக்ஸ்ட் டிப் நான் போயிடுறேன். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது. அசம்ஷன்ஸ்னால் என்ன? நம்ம ஒருத்தங்களை பற்றி ப்ரீகன்சீவ்ட் நோஷன்ஸ் வச்சுருக்கிறது. அதாவது ஒருத்தங்க இப்படி தான் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து அசியூம் பண்ணுறதோ, இல்லை ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது வந்து பாதி தான் நமக்கு புரிஞ்சிருக்கும், மிச்சம் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஓகே இவர் இது தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ த ரிப்போர்ட் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா, ஒருவேளை மேனும் வாட்ஸ் த ரிப்போர்ட் அபவுட் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக அதுக்கு ஹெசிடேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, இந்த ரிப்போர்ட் நான் கேட்கலப்பா, நம்ம கேட்ட ரிப்போர்ட் வந்து வேறு அப்படிம்பாங்க இல்லையா? அப்போது அந்த கன்ஃபியூஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறது? அது வந்துட்டு அப்போவே நீங்கள் கிளாரிஃபை பண்ணி கேட்கலாம். அசியூம் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஸ்க் த ரைட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் கெட் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ அவாய்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் ஆஸ்க் த ரைட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம், மேனு வாட்ஸ் த ரிப்போர்ட் தட் யூ லுக்கிங் ஃபார், இஸ் இட் அபவுட் தி அட்டெண்டன்ஸ் ஆர் இஸ் இட் அபவுட் டாக்குமெண்டேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ். எந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோமோ அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம். இப்போ இமேஜின் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போகிறீங்க, படத்துக்கு போகும்போது வந்து டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் எந்த படம்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அசியூம் பண்ணிட்டு, சரி எப்படி புதுசாக அந்த படத்துக்கு தானே புக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கே போய்க்கலாம், அதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம போயிடக்கூடாது. நம்ம வந்து நம்ம கேட்போம் இல்லைங்களா, லைக் மேனு வாட்ஸ் த ஃபிலிம் அபவுட், விச் ஃபிலிம் ஹேவ் யூ புக்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கேட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அஸ்யூம் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ கிவ் த ரைட் செட் ஆஃப் இது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஐம் ஷோர் யூ நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதிலிருந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்போம். சால்வ் பண்ணும்போது சில ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்போம். சரி, இனி அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? ஐம் ஷுர் தட் யூ வில் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து தாராளமாக இப்படி சொல்லலாம். ஸோ சின்ஸ் தட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த சேலஞ்சஸ், மே நோ வாட் ஆர் த நெக்ஸ்ட் steps that we are going to take. What are the action items that we are going to do? Action items அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் டேர்ம். ப்ராப்ளம்ஸ் இதுதான் கண்டுபிடிச்சிட்டோம், சொல்யூஷனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்குறது தான் கரெக்டான வே. ஓகேங்களா? டோன்ட் ஜஸ்ட் வேக்லி சே ஐ நோ தட் யூல் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட், ஐ எம் ஷுர் தட் யூ ஆல் நோ வாட் டு டூ நெக்ஸ்ட். அப்படி கேட்கக்கூடாது. என்ன நம்ம மேனேஜராக இருந்தாலும் சரி, இல்லை டீம் மெம்பராக இருந்தாலும் சரி, அப்படி நம்ம ஒரு வேகாக அசியூம் பண்ண ஒரு கம்யூனிகேஷனை சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் நினச்சேன் இது அப்படிங்கிறது, நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்கலாமே அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு நாட் அஸ்யூம் அண்ட் ஆஸ்க் த ரைட் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட் பார்ட், யூஸ் பாசிட்டிவ் லாங்குவேஜ். பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது என்கிட்ட வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடன் கேட்குறாங்க, அனிருத் ப்ரோ எனக்கு வந்துட்டு ஒரு 1000 rupees சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காசே இருந்திருக்காது, அதுக்கு பதிலாக எஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? இஸ் தட் பாசிட்டிவ் லாங்குவேஜ்? That's not positive language, இல்லைங்களா? Can you just mention on the comment section? In the meanwhile, இங்கே பாருங்கள், someone has mentioned here, why did you come late? Not came. Please rectify your mistake. Okay. Why did you arrive late? அதை தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க இல்லைங்களா? Why did you arrive late? Why did you arrive late அப்படி தானே நம்ம மென்ஷன் பண்ணணும். Why did you came late அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். Why did you come late? Why did you arrive late? Or what happened? Why were you late yesterday? அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், you came late yesterday, right? அப்படின்னு கேட்கும்போது வேணால் நம்ம came யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? In the meantime, I'll answer the other question. ஸோ இப்போ ஒருத்தங்க கடன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம வந்து நோ சொல்கிறது வந்துட்டு தான் கொஞ்சம் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைப்பா, ஐ டோன்ட் ஹேவ் த மனி டு கிவ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பிளண்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ். அதே பாசிட்டிவ் அப்படின்னா எஸ்ன்னு கிடையாது, எஸ் சொல்கிறது பாசிட்டிவ் கிடையாது. பாசிட்டிவ் லாங்குவேஜ் இஸ் சேயிங் த நோ இன் அ லிட்டில் ஆப்டிமிஸ்டிக் அண்ட் ஹார்ம்லெஸ் வே. ரூடாக இல்லாமல் ஓரளவுக்கு பாலிஷ்டாக சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹே அரவிந்த், ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் இன் நீட் ஆஃப் மனி அண்ட் ஐ எம் ஆல்சோ ஆன் பட்ஜெட் ரைட் நவ். I'm having a financial crunch. I'm on a budget right now. Is it okay if you can find out the money with someone else? Is it okay if you can ask someone else? அப்படி நம்ம சொல்கிறதுக்கும் மீனிங் ஒன்று தான். என்கிட்ட காசு இல்லை, அதனால் இப்போ என்னால் தர முடியாது, நான் பட்ஜெட்டில் இருக்கேன், ஆர் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் கேஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி, லைக் could you, it would be great if I wish I could help you, but then I'm really not having the money right now. I hope you understand. Can you please check with someone else? You check for an alternative source. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவை வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஐ பிலீவ் தட் that's how you actually get into the concept of இது பாசிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் டூ. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஓப்பன் டு ஃபீட்பேக். இப்போது ஃபீட்பேக் ஜென்ரலி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஷுட் ஐ பி ஓப்பன் டு ஃபீட்பேக்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் நடக்குது, அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இப்போது இதுதான் வந்துட்டு என்னுடைய ஐடியா, இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற இப்போ நமக்கு இங்கே காமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிக்காங்க இல்லைங்களா, வை யூ கேம் லேட், ப்ளீஸ் ரெக்டிஃபை த மிஸ்டேக், ஆர் கேன் யூ ஜஸ்ட் டேக் திஸ் அஸ் அ ஃபீட்பேக். இந்த மாதிரி சொல்லும்போது வந்து நம்ம அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது கேன் யூ ஹெல்ப் மீ வித் சம் ஆஃப் தி சேலஞ்சஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ப்ளீஸ் ரெக்டிஃபை திஸ், இதுதான் என்னுடைய ஃபீட்பேக். ட்ரைனிங்கில் சில குறைகள் இருக்குது, ட்ரைனிங்கில் சில சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது ஐ ஷுட் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு ஃபீட்பேக். இல்லை இப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷன் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது ஓப்பன் ஆர்ம்ஸில், வைட் ஆர்ம்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் டேக் இட் இன் ஓப்பன் மைண்ட். Just mention, okay fine, let me see what's the best I can do for you, can you help me by elaborating அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, என்ன கம்யூனிகேஷனில் பிரச்சனை, ஒருவேளை நான் சொல்கிற டோன் சரியா இல்லையா, இல்லை நான் சொல்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, நான் கம்யூனிகேட் பண்ணுற டைம் சரியா இல்லையா, அந்த விஷயத்தை வந்து நம்ம தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த பாண்ட். கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ட்ரேடிங் இன்ஃபர்மேஷன்,
பட் ஆல்சோ அபவுட் பில்டிங் அன் எஃபெக்டிவ் பாண்ட், அ குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பீப்புள். அப்போது நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியல அப்படின்னா நான் அதை சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுங்கிறதா மேட்டர்ஸ். இப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஹே அனிருத், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதுவே ஒரு நெகட்டிவோ இல்லை ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அனிருத், ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நோ லைக் யூ ஹவ் டன் யுவர் எஃபர்ட்ஸ், கிரேட் ஜாப், ஹவெவர் சர்டன் ஏரியாஸ் வேர் நாட் ரியலி குட் வென் இட் கம்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன ஏரியா தட் குட் ஹவ் பீன் பெட்டர், நாட் குட்டுங்கிறத விட பாசிட்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம் தேர் ஆர் சர்டன் ஏரியாஸ் தட் குட் ஹவ் பீன் அ லிட்டில் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன பெட்டராக இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக எலாபரேட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேட் வில் ரியலி கிவ் யூ மச் மோர் கிளாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். ஒருத்தங்க நம்ம கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா, ஹே ரியலி அப்ரிஷியேட் யூர் ஃபீட்பேக் மேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவைடிங் மீ a detailed feedback, let me see what I can do for you and let me see what's the best that I can do the next time, I will improve myself, thank you so much for your suggestions அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் திங்க் ஆஃப். அண்ட் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் விஷுவல் எய்ட்ஸ் இஃப் நெசசரி. அதாவது இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுற எரா வந்துட்டு ஒரு டிஜிட்டல் எராவில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமில் தான், சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஈகோ சிஸ்டமில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இட்ஸ் அ டிஜிட்டல் வேர்ல்ட் தட் வி லிவிங் இன். அப்போது நீங்கள் எங்களோட சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? யூ வுட் ஹவ் சீன் ஆர் யூடியூப் வீடியோஸ், யூ வுட் ஹவ் சீன் ஆர் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ். அது எல்லாம் விஷுவல் ரெப்ரசன்டேட்டிவான சில விஷயங்கள் இருக்கும். இப்போ இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ப்ரெசன்டேஷன் இருக்கும். இப்போ ப்ரெசன்டேஷன் வச்சு சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு டீச் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷுவலி கன்வே ஆகும். சில விஷயங்கள் ப்ராப்பராக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை இம்பாக்ட்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷுவல்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது அது எல்லாமே வந்துட்டு டெஃபினெட்லி ரிசீவருக்கு போய் சேரும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேர்னர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க. சிலவங்க ஆடிட்டரி லேர்னர்ஸாக இருப்பாங்க, சிலவங்க விஷுவல் லேர்னர்ஸாக இருப்பாங்க. விஷுவலாக பார்க்கும்போது புரியும். இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எனக்கு யூடியூப் பார்த்து உங்களுக்கு விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குடா, புக்கு படிக்கிறத விட எனக்கு யூடியூப்பில் கொஞ்சம் விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஆடியோ கேட்கும்போது நல்லா இருக்குது, இப்போ பாட்காஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூஸோ ஆடியோ கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் பார்ட்னர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விஷுவல் கியூஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ ஆடியோ நோட்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், இல்லை இமேஜஸ் பேஸ் பண்ணியிருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ when it comes to learning we have multiple opportunities and before like getting into questions இல்லை எப்படி இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா don't worry at all. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே I think like we have mentioned the details, the contact details. At the same time you can also reach out to English Partners website also. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே you can easily check வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கும், you can just send a hi. our team will respond. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி நீங்கள் கற்றுக்கலாம், அதுவும் 24/7 ட்ரெயினர் அசிஸ்டன்ஸோடு எப்படி கற்றுக்கலாம், கஸ்டமைஸ்டாக. இப்போ உங்களுடைய லெவல் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு கோர்சஸ் சிலபஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி கொடுப்போம். இப்போ ஒருவேளை நீங்கள் பேசிக்காக, இன்ட்ரல், அட்வான்ஸ்டாக எந்த லெவலில் இருக்கீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட we will help you with it. ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வழியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ விஷுவல் லேர்னர், உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி விஷுவல் கியூஸோ இல்லை இந்த டிஜிட்டலில் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள், இப்போ ஆடியோ நோட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு இமேஜஸாக வீடியோஸாக இருக்கலாம், அதை ரெஃபர் பண்ணி கற்றுக்கணுன்னாலும் நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். that will be really helpful. So quick recap on the 6 points. I'll just tell you what are the things that we discussed. So first point is always stay focused and be specific in terms of communicating things clearly. எந்த ஒரு டாபிக் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் focus on the topic and then communicate. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அதே மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக கிளியராக கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, வேர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மறக்காமல் வந்துட்டு அது நோட் பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ்டாக சொல்லுங்கள். ஓகேங்களா? டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். ஸோ that's the first point. Second one is always practice empathy. ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அது ஜாப்லேருந்து பர்சனல் லைஃப்லேருந்து சோஷியல் சர்க்கிள்ஸ் வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் தி அதர் பர்சன், இமேஜின் த இமோஷன்ஸ் தட் தேர் கோயிங் த்ரூ அண்ட் தென் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் த்ரூ வேர்ட்ஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ், உன்னை புரிஞ்சிக்க முடியுதுரா அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அதே கான்செப்ட் தான். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், டோன்ட் வரி, லெட் மீ சீ வாட்ஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ ஃபார் யூ. அந்த விஷயத்தை சொல்லலாம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நெவர் எவர் அஸ்யூம் பண்ணாதீங்க. நீங்களாக நினச்சி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம். ஆஸ்க் அண்ட் கெட் திங்ஸ் டன். ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ் அட் த ரைட் டைம், அட் த ரைட் பிளேஸ், இன் த ரைட் வே. ஓகேங்களா? ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும், தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸோ நெவர் அஸ்யூம், ஆல்வேஸ் ஆஸ்க் த ரைட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். தென் கம்ஸ் பாசிட்டிவ் லாங்குவேஜ்.
பாசிட்டிவ் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நோ சொல்கிறது தப்பு இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் ரைட் டு சே நோ இன் சிச்சுவேஷன்ஸ் விச் யூ கான் டூ திங்ஸ் இல்லையா. ஆல்வேஸ் பி ஹானஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட். ஆனால் அதை எப்படி பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தென் ஆல்வேஸ் பி ஓப்பன் ஃபார் ஃபீட்பேக். எந்த ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேஷனுக்கு நடுவிலே வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணணும்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இல்லை கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அது கரெக்டான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணி இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர பாயிண்ட் தான் வந்துட்டு யூஸ் விஷுவல் எய்ட்ஸ். ஒரு விஷுவல் கியூ செட்டப் வந்து நம்ம ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும். வென் இட் கம்ஸ் டு ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், இல்லை வீடியோ ப்ரெசென்ட் பண்ணும்போதோ முடிஞ்ச அளவுக்கு விஷுவல் கியூஸ் யூஸ் பண்ணால் நெசசரியாக இருந்தால் மட்டும் போதும், இல்லைன்னா தேவையில்லை. இருக்கிற வேண்டிய இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி டெக் இருக்கும். பிபிடியில் வந்து விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணி அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் வெல் அண்ட் குட். அது வழியாகவே வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். லைக் ஐ செட், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ நினைக்கிறேன். ஆஸ் ஐ செட், ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well, and I'll catch you on the upcoming lives. Okay, until then, it's bye from Anirudh. Thank you so much for your time, and you have a great week ahead. Bye bye.